தீமை பேசுதல் என்றால் என்ன? வாட் இஸ் ஏவில் ஸ்பீக்கிங்? ஒருவனையும் தூசியாமல் இருங்கள். தீத்து 3:2. ரீபிரின்ஸ் நம்பர் 5528, பேஜ் நம்பர் 264. அப்போஸ்தலனுடைய கட்டளையானது மிகவும் திட்டவட்டமாயுள்ளது. நாம் யாரை குறித்தும் தீமை பேசிடக்கூடாது. அப்படியானால் பரிசுத்த பவுல் இங்கு என்ன அர்த்தத்தில் பேசியுள்ளார்? மனுஷனுக்கு எதிரான தீமையான நோக்கத்தில் நாம் அம்மனுஷன் குறித்த எதையும் பேசிடக்கூடாது என்ற அர்த்தத்தில் கூறுகின்றாரா? அல்லது நோக்கம் என்னவாக இருப்பினும் சரி, தீமை பேசாதே என்னும் அர்த்தத்தில் கூறுகின்றாரா என்ற கேள்விகள் எழும்புகின்றன. தவறான நோக்கத்தோடு தவறான எண்ணத்தோடு தீமை பேசுதல் என்பது மிக கொடிதான குற்றமாக, விசேஷமாக தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குமென நாம் நிச்சயமாய் அறிவோம் என்று நாம் பதிலளிக்கின்றோம். உங்களது நோக்கம் என்னவாக இருப்பினும் சரி, யாரை குறித்தும் தீமை பேசாதிருங்கள் எனும் அர்த்தத்திலேயே அப்போஸ்தலன் கூறியுள்ளார் என்று நாம் எண்ணுகின்றோம். ஒருவேளை இதுதான் அப்போஸ்தலனின் கருத்தாக இருக்குமானால், மற்றும் இதுதான் கருத்து என்பது மறுக்கப்பட முடியாது என்றும், அக்கருத்தானது கர்த்தருடைய ஜனங்கள் அனைவர் மேலும் மிகவும் கண்டிப்பான கட்டளையை வைக்கின்றதாய் இருக்கின்றது என்றும் நாம் நம்புகின்றோம். தீமை பேசுவதற்கான நோக்கம் தீயதாக இருக்குமானால் காரியம் மிக மோசமானதாய் இருக்கும். ஆனால் நல்லதோ தீயதோ ஒருவனையும் குறித்து தீமை பேசாதிருங்கள். இப்பொழுது தீமை பேசுதல் என்றால் என்ன என்ற வேறொரு கேள்வியும் எழும்புகின்றது. இவ்விஷயத்திற்கு அநேகம் பாகங்கள் இருக்கின்றன. தீமை பேசுதல் என்பது கெடுதல் உண்டாக்குகிறதை பேசுகிறதாய் இருக்கும். ஆகையால் எந்த மனுஷனுக்கும் கெடுதல் உண்டாக்கும் எதையும் ஒருவன் பேசிடக்கூடாது. நாம் பொன்னான பிரமாணத்தை பொருத்தி பார்ப்போமானால் இக்கட்டளையினுடைய நீதியும் நியாயமும் மிக எளிமையாக புரிந்து கொள்ளப்படலாம். யாரேனும் நமக்கு தீமை செய்திட நாம் விரும்புவோமா? யாராவது நம்மை மரியாதை குறைவாய் பேசுவதை, நம்முடைய தவறுகள் குறித்து விமர்சிப்பதை, அல்லது பேசுபவர் நம்மிடத்தில் உள்ள தவறு என்று கருதிடும் காரியங்கள் குறித்து அவரால் விமர்சிக்கப்படுவதை மற்றும் இப்படியாக மற்றவர்களுடைய பார்வையில் நம்மை இழிவுபடுத்திடுவதை நாம் விரும்புவோமா? கர்த்தருடைய ஜனங்கள் பொன்னான பிரமாணத்தினை ஜீவியத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்படுத்திட கற்றுக்கொள்வார்களானால் அது நிச்சயமாய் மிகவும் உதவிகரமாய் இருக்கும். இந்த விஷயத்தில் மிகுந்த கடமை உணர்ச்சி உள்ள கிறிஸ்தவர்கள் சிலருக்கு சிரமம் காணப்படுகின்றது. தீமை பேசுதல் எனும் இக்காரியத்தை சிந்திக்கையில் என்னுடைய நோக்கம் சரியானதா என்று சிலர் சிந்திக்கின்றவர்களாய் இருக்கின்றனர். அப்போஸ்தலனுடைய கட்டளைக்கும் மற்றவர்களை இழிவாய் பேசுவதிலுள்ள தங்களது நோக்கத்திற்கும் எச்சம்பந்தமும் இல்லை என்பதை இவர்கள் மறந்து விடுகின்றனர். நோக்கம் என்னவாக இருப்பினும் நாம் தீமை பேசிடக்கூடாது. எனக்கு நல்ல நோக்கம் காணப்படுகின்றதா அல்லது கெட்ட நோக்கம் காணப்படுகின்றதா என்பது கேள்வி அல்ல. மாறாக, நான் தீமை பேசுகின்றேனா? பொன்னான பிரமாணத்திற்கு முரணாக, அதாவது என்னை குறித்து பேசப்படுவதை நான் விரும்பிடாத மற்றவர்களை குறித்த எதையாவது நான் பேசுகின்றேனா என்பதுதான் கேள்வி. இக்கட்டுரையினை வாசிக்கும் ஒவ்வொரு வாசகனுடைய இதயங்களிலும் மனங்களிலும் இக்கருத்தினை படிப்படியாக பதிய வைத்திட நாம் விரும்புகின்றோம். விதிமுறைகள் மீறப்பட்டது குறித்து தகவல் அளிப்பது தீமை பேசுதலா? இப்பொழுது எழும் இன்னொரு கேள்வி என்னவெனில், நம்முடைய ஆதார வசனத்தின் கட்டளையை நாம் எப்படி இல்லத்தில் அல்லது
அலுவலகத்தில் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கடைபிடித்திட வேண்டும்? நாம் காணப்படுகின்றதான இல்லத்திலோ அலுவலகத்திலோ அந்த அலுவலகத்தின் அல்லது வீட்டின் நிர்வாகத்திற்கென குறிப்பிட்ட சில விதிமுறைகள் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்ளுவோம். இம்மாதிரியான சந்தர்ப்பத்தில் அந்த விதிமுறைகள் மீறப்படுகிற காரியத்தினை குறித்து நாம் தகவல் கொடுப்பது நம்முடைய சார்பில் நாம் தீமை பேசுவதாய் இருக்குமா? அது தீமை பேசுதலாய் இருக்குமென நாம் கருதுகிறது இல்லை. ஒருவேளை நாமே விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் நம்மை குறித்து தகவல் கொடுக்கும் நபர் சரியான காரியத்தையே செய்கின்றார். அவர் நமக்கு தீமையோ அல்லது கெடுதலோ அல்லது பாதகமோ செய்கிறது இல்லை. விதிமுறைகள் மீறப்படுகிற காரியத்தை குறித்து தகவல் கொடுக்காத நபர் தவறான நடத்தையில் நாம் நடந்து கொண்டிருப்பதற்கு நம்மை ஊக்குவிப்பவராக இருந்திடுவார். எந்த ஒரு வழிமுறையினை மேற்கொள்கையிலும் தேவனுடைய ஜனங்கள் எப்போதும் நல்ல நோக்கங்களையே கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய வேறு எதையும் அல்ல. மற்றவர்களை கையாளும் விஷயத்தில் நல் நோக்கத்தினை இல்லாமல் வேறு நோக்கத்தினை கொண்டிருப்பது என்பது கொலைபாதக நோக்கத்தினை கொண்டிருப்பதாகும். மேலும் தீமை பேசுதல் விஷயத்தில் நாம் நோக்கத்தினை பொருட்படுத்திடக் கூடாது. ஓர் அலுவலகத்திலோ ஓர் இல்லத்திலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ வேலை ஒன்றினை பொறுப்பேற்கும் ஒருவர் அந்த வேலை தொடர்புடையதான நிபந்தனைகளுக்கும் பல வகையான விதிமுறைகளுக்கும் கூட ஒப்புக்கொள்கின்றார். அலுவலகத்திலோ அல்லது இல்லத்திலோ காணப்படுகின்றதான கிட்டத்தட்ட அனைத்து விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் யாருக்கேனும் பாதகம் ஏற்படுத்த வேண்டும் என்னும் கண்ணோட்டத்தில் இல்லாமல் மாறாக தொழிலினுடைய அல்லது குடும்பத்தினுடைய பொதுவான நலனிற்காகவே ஏற்படுத்தப்படுகின்றது என்பதில் ஐயமில்லை. ஆகையால் இந்த கடமைகள் யாவற்றையும் கடைபிடிப்பது என்பது முக்கியமான பொறுப்பாய் உள்ளதென கருதப்பட வேண்டும். விதிமுறைகள் மீறப்பட்டுள்ள காரியத்தினை ஒருவர் தீமையான விதத்தில் தகவல் கொடுக்காமல் மாறாக உண்மையை மாத்திரமே தகவல் கொடுத்திட வேண்டும். தகவல் கொடுத்திடும் ஒருவர் தான் யாரை குறித்து தகவல் கொடுக்கின்றாரோ அவரின் இருதயத்தை நியாயம் தீர்ப்பதற்கு இவருக்கு அவசியமில்லை. கேள்வி: கெட்ட இருதயம் பற்றினது அல்ல. ஒருவர் முட்டாளாகவோ அல்லது மறதியுடையவராகவோ அல்லது கவனமற்றவராகவோ காணப்பட்டு முக்கியமான விதிமுறைகளை மீறுவாரானால் இவ்விஷயம் குறித்து தகவல் கொடுப்பது என்பது, அதுவும் தகவல் கொடுத்திடுவதற்கு விதிமுறை காணப்படும் சந்தர்ப்பங்களில் தகவல் கொடுப்பது என்பது இருதயத்தை நியாயம் தீர்ப்பதாய் இருக்காது. அது கடமையாக மாத்திரமே காணப்படும். கட்டளையிடப்பட்டதை செய்ததாக மாத்திரம் காணப்படும் மற்றும் இது அவசியமானதாகவும் முறையானதாகவும் இருக்கின்றது. இந்த கொள்கையானது தேவனுடைய செய்கையாகிய நம்முடைய சரீரங்களில் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். சரீரத்தில் ஏதாகிலும் நடக்கிறதெனில், உதாரணத்திற்கு விரல் ஒன்று நசுக்கப்படுகிறதெனில், நரம்புகளானது உடனடியாக மூளைக்கு செய்தி அனுப்பிவிடுகின்றது. ஒருவேளை பாதத்தில் காயம் ஏற்பட்டால் இச்செய்தி உடனடியாக மூளைக்கு அனுப்பிவிடுகின்றது. சரீரத்தில் உள்ள ஓர் அவயவத்திற்கு ஏற்பட்ட தீங்கினை மூளைக்கு செய்தி அனுப்பிடுவதற்கான தொடர்பு வழிவகை இல்லை என்று வைத்து கொள்ளுங்கள். செய்தியினை அனுப்பிடுவதற்கு உணர்ச்சி நரம்புகள் இல்லை என்று வைத்து கொள்ளுங்கள். இப்படி இருக்குமானால் ஒருவன் தனது கைவிரலையோ அல்லது கால் விரலையோ தான் இழந்துள்ளானா அல்லது இல்லையா என்பதை அறியாதவனாய் இருப்பான். அவன் கால் தடுமாறி விழுவது வரையிலும் தான் ஒரு காலை இழந்துள்ளான் என்பதை அறியாதவனாய் இருப்பான். விஷயம் குறித்து விதியை புறக்கணித்தவரிடம் விவாதிக்கப்படக்கூடாது.
நம்முடைய சொந்த தனிப்பட்ட காரியங்களானது தாக்கப்படக்கூடாது என்று எப்போதும் பார்த்து கொள்பவர்களாக நாம் காணப்படக்கூடாது. நாமும் சரி, மற்றவர்களும் சரி, அபூரணங்களை பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் அறிவோம். ஒருவேளை மற்றவர்கள் கவனக்குறைவினால் நம்மை காயப்படுத்திடுவார்களானால் நாமும் சில சமயங்களில் மற்றவர்களை காயப்படுத்திட வாய்ப்புண்டு என்பதை நாம் அறிவோம். ஆனால் தனிப்பட்ட காரியங்கள் என்பது குடும்பம் அல்லது அலுவலகம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலிருந்து வேறுபட்டவைகளாய் இருக்கின்றன. இல்லத்தினுடைய அல்லது அலுவலகத்தினுடைய விதிமுறைகள் மீறப்படுகிற காரியத்தினை குறித்து தகவல் கொடுப்பது என்பது அந்நிய காரியங்களில் தலையிடுகிறதாய் இராது. ஒரு குடும்பத்தினுடைய அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினருடைய நலம் கருதியே முறையான மற்றும் நியாயமான விதத்தில் முழு குழுவினருடைய நலன்களானது பார்த்து கொள்ளப்படுகின்றது. அலுவலகத்தில் காணப்படும் ஒருவர் அலுவலகத்தில் காணப்படும் அனைவரையும் சரிப்படுத்த முற்படுவது என்பது முறையான காரியம் அல்ல. ஒருவன் சுற்றித் திரிந்து மற்றவர்களை சரிப்படுத்திட முற்படக்கூடாது. அது அவன் காரியமாய் இராது. ஒருவேளை வேறொருவன் விதிமுறைகளை மீறுகிறான் என்றால் உண்மைகளோடு எதையும் சேர்த்து சொல்லாமல் உண்மைகளை தகவல் கொடுப்பது அவனது காரியமாய் இருக்கும். ஒருவேளை இப்படி இல்லாமல் ஒருவேளை மீறுதலை கவனிக்கும் ஒவ்வொருவரும் விதிமுறைகளை மீறினவிடத்தில் போய் இப்படியாக அலுவலகத்திலோ குடும்பத்திலோ காரியத்தை சரிப்படுத்த முற்படுவார்கள். ஆனால் தொடர்ந்து குழப்பமே நிலவும். விதிமுறையினை மீறினவர் தன்னை தற்காத்து கொள்ளும் விதமாக என் நடத்தை அனைத்தும் சரியாகவே உள்ளது மற்றும் வாயிற்கதவு கேட் திறந்து கிடந்தாலும் சரி மூடி கிடந்தாலும் சரி அது உன் காரியமல்ல என்று சொல்லிவிடலாம். ஆனால் ஒருவேளை வாயிற்கதவு மூடப்படாமல் திறந்தே கிடக்கின்றதென்றால் உரிய அதிகாரியிடம் காரியத்தினை குறித்து தகவல் கொடுப்பது உங்கள் கடமையாய் இருக்கின்றது. மற்றும் இப்படியாக காரியத்தின் பொறுப்பினின்று நீங்கள் விடுவிக்கப்படலாம். இது மத்தேயு 18:15 முதல் 18 வரையிலான வசனங்களின் அடிப்படையில் கையாளப்பட வேண்டிய ஒரு தனிப்பட்ட காரியம் அல்ல. காரியம் குறித்து டாம் அவர்களிடமோ டிக் அவர்களிடமோ ஹேரி அவர்களிடமோ மேரி அவர்களிடமோ அல்லது ஜேன் அவர்களிடமோ போய் சொல்வது நம்முடைய கடமை அல்ல. நாம் சொல்ல வேண்டியது உரிய அதிகாரியிடத்தில்தான், ஒரே ஒரு நபரிடத்தில்தான். மற்றும் தகவலானது சகல பரிவான உணர்வுகளுடனும் சொல்லப்பட வேண்டும். பல நபர்களிடத்தில் சென்று அவர்களை சரிப்படுத்துவதற்கு முற்படுவதன் வாயிலாக முழு வீட்டையும் அல்லது அலுவலகத்தையும் நடத்திட முற்படும் ஒருவர் சீக்கிரத்தில் தனக்கு பிரச்சனையை வருவித்துக் கொள்வார். ஒருவேளை புதிதாய் ஒருவர் வேலைக்கு சேர்ந்து அவர் தற்செயலாய் விதிமுறை ஒன்றினை மீறி விடுகிறார் எனில் அவரிடத்தில் இங்கு இப்படி செய்ய வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது என்று சொல்லிவிடுவது சரியாயிருக்கும். எனினும் இதை ஒரு முறைக்கு மேல் அவரிடம் சொல்லிக் கொண்டிருப்பதும் சரியாய் இராது. இரண்டாம் விசை மீறுதல் பண்ணப்படும் போது அன்பின் ஆவியில் அது குறித்து உரிய அதிகாரியிடம் தகவல் கொடுக்கப்பட வேண்டும். பல வகையான சந்தர்ப்பங்கள். நாம் சம்பந்தப்பட்டதான காரியங்களில் சபையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய சரியான நடத்தை பற்றின விஷயத்தில் கேள்வியினை பொருத்தி பார்ப்போமானால் நம்முடைய தனிப்பட்ட பொறுப்பு என்னவென்று நாம் காணலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. வேறு யாருக்கோ எதிராக அவன் செய்திருக்க விஷயம் பற்றி நமது கர்த்தர் குறிப்பிடாமல் மாறாக
உனக்கு விரோதமாக என்றே குறிப்பிட்டுள்ளார். இவர் இந்த சகோதரனுக்கு விரோதமாக ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார் என்று நான் எண்ணுகின்றேன் என்று சிலர் கூறிடலாம். இந்த சகோதரன் தன்னுடைய மனைவியை நன்றாய் நடத்துகிறதில்லை என்று எண்ணுகிறேன் என்று சிலர் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். அது அச்சகோதரனுடைய காரியமாகவும் அவரது மனைவியின் காரியமாகவும் இருக்கின்றது. இது உங்கள் காரியம் அல்ல. உங்கள் சொந்த மனைவியை அல்லது கணவனை, உங்கள் சொந்த பெற்றோரை, உங்கள் சொந்த குழந்தைகளை பார்ப்பதே உங்கள் காரியமாய் இருக்கின்றது. மற்றவர்களை விட்டுவிடுங்கள். உங்கள் விஷயத்தை பார்த்து கொள்வதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள நாங்கள் அறிவுரை வழங்குகின்றோம். உங்கள் சொந்த காரியங்கள் குறித்த உங்கள் கடமைகளை செய்யுங்கள் மற்றும் மற்றவர்களின் காரியங்களை குறித்து விமர்சிப்பதை தவிர்த்திடுங்கள் என்று நாம் பதிலளிக்கின்றோம். ஆனால் சில மோசமான தவறை பார்க்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தெருவழியே போய்கொண்டிருக்கையில் ஒரு மனிதன் கொடூரமாய் குதிரை ஒன்றினை அடித்து துன்புறுத்துவதை நாம் பார்க்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். நாம் எதுவும் பேசக்கூடாதா? இம்மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு காவல்துறையாளரை காண்போமானால் அவரிடம் அந்த மனுஷன் அக்குதிரையை துன்புறுத்துவதை கவனித்துக் கொள்வீர்களா என்று கூறிடலாம். அல்லது அவ்விடத்தில் மனிதாபிமான சமுதாய அமைப்புகள் காணப்படும் பட்சத்தில் அவைகளுக்கு இது குறித்து தகவல் கொடுக்கப்படலாம். ஒருவேளை பெற்றோரில் ஒருவர் குழந்தையை மிருகத்தனமாய் அடித்து துன்புறுத்துவதையோ அல்லது இது போன்ற வேறு எதையாகிலும் காண்போமானால் அதை குறித்து உரிய அதிகாரிகளிடம் தகவல் கொடுப்பது சரியானது. ஆனாலும் பொதுவாயுள்ள காரியங்கள் அனைத்தையும் போய் சரிப்படுத்த முற்படுவது என்பது அனைவருக்கும் அடுத்த காரியம் அல்ல. உலகம் முழுக்க தீமையினால் நிறைந்துள்ளது மற்றும் இப்படியாகவே ராஜ்யம் கட்டுப்பாட்டினை எடுக்கும் வரையிலும் காணப்படும். நாம் உலகத்தில் பார்க்கின்றதான எண்ணற்ற பிரச்சனைகளை அதன் போக்கில் விட்டுவிடுவது சபைக்கு நலமாயிருக்கும் என்று நாம் எண்ணுகின்றோம். ஏனெனில் தவறான யாவற்றையும் நாம் சரிப்படுத்த தொடங்குவோமானால் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமானவருக்கு ஊழியம் செய்திடுவதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் போய்விடும். நமக்கு நேரம் கொஞ்சமாகவே உள்ளது. ஜனங்கள் ஏற்கனவே நம்மை குறித்து தவறான கருத்து கொண்டிருக்கின்றனர். ஆகையால் நாமும் எதிர்ப்பினை தேவையில்லாமல் அதிகரித்து கொள்ள வேண்டாம். ஒருவேளை சபைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்குமான நம்முடைய கடமைகள் யாவற்றிற்கும் செலவிடும் நேரம் போக எப்போதேனும் நேரம் இருக்குமானால் அப்போது இந்த வெளிக்காரியங்கள் சிலவற்றை பார்த்து கொள்ளலாம். ஆனால் நமக்கு மிக குறைவான நேரமே உள்ளது மற்றும் இதனால் நமது இன்றியமையாத கடமைகள் மற்றும் கர்த்தருக்கும் சகோதரருக்குமான நம்முடைய ஊழியங்கள் போக மற்றபடி மற்ற காரியங்களை பார்ப்பதற்கு மிகவும் குறைவான வாய்ப்புகளே நமக்கு காணப்படுகின்றது. மேலும் இதற்காக நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனெனில் நமக்கு விரோதமாய் எதிர்ப்பு காணப்படுமானால் அது நமது பரலோக ராஜாவுக்கு நாம் உண்மையாய் இருந்ததன் காரணமாக மாத்திரமே ஆகும். உலகத்தின் காரியங்களை சரிப்படுத்துவதற்கு நமது ராஜா நமக்கு அதிகாரம் அளித்திடவில்லை. எனினும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது எவ்வித வாக்குவாதத்திற்குள்ளாக கடந்து செல்லாமல் நீதியின் கொள்கைகளை நாம் அறிய பண்ணிட முன்வைத்திட வேண்டும். நம்முடைய ராஜா வந்து தம்முடைய ஆளுகையை துவங்குகையில் மற்றும் நாம் அவரோடு கூட உயர்த்தப்பட்டிருக்கையில் நிர்வாகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் உலகத்திற்கு காண்பித்து கொடுப்போம். ஆனால் இப்பொழுதும் கூட சட்டங்கள் எவ்வளவு நல்லவைகளாக இருக்கின்றன என்பது
ஆச்சரியமாகவே உள்ளது. உதாரணத்திற்கு, நியூயார்க் நாட்டின் நற்சட்டங்களை குறித்து சிந்தித்து பார்க்கையில் நாம் வியப்பே அடைகின்றோம். அந்த நாடானது எப்படி பெரும்பாலானவர்களின் நலனுக்கடுத்த காரியங்களை கவனித்திட முயற்சிக்கின்றது என்றும், மற்றும் அது ஜனங்களுக்காக எவ்வளவு காரியங்களை செய்துள்ளது என்றும் பார்ப்பதற்கு ஆச்சரியமாய் உள்ளது. பாவப்பட்ட உலகமானது இவ்வளவுக்கு செய்ய முடிந்தபடியால் நாம் மகிழ்வுறுகின்றோம். இத்தகைய பிரதிகூலமற்ற சூழ்நிலைகளின் கீழ் அவர்கள் செய்துள்ளவைகளை நாம் பாராட்டுகின்றோம். அனைத்துமே நீதியின் பிரமாணத்தின் கீழ் காணப்படும் போது அது எத்தனை பிரமாண்டமான காலமாக இருக்கும் மற்றும் எத்தனை பிரமாண்டமான உலகமாய் இருக்கும். கேள்வியின் இன்னொரு பாகம். சபையில் தீமை பேசுதல் குறித்த காரியத்திற்கு இப்போது திரும்பி வருகின்றோம். மூப்பர் அல்லது உதவிக்காரர் ஊழியத்திற்கு ஒரு சகோதரன் முன்மொழியப்பட்டிருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் நமக்கு மாத்திரமே தெரிந்திருக்கிறதும் ஆனால் மீதமுள்ள சபையாருக்கு தெரிந்திராததுமான குறிப்பிட்ட சில காரணங்களின் நிமித்தம் நம்முடைய கணிப்பில் அச்சகோதரன் அத்தகைய ஊழியத்திற்கு தகுதியற்றவராக இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவ்விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒருவரையும் குறித்து தீமை பேசக்கூடாது என்று நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எழும்பி நின்று, சகோதரரே, சகோதரர் ஏ அவர்கள் மூப்பராகிடுவதற்கு முற்றிலும் தகுதியற்றவர் என்று நான் கருதுகின்றேன். அவர் இன்னென்ன காரியங்களை எல்லாம் செய்திருக்கின்றார். ஒரு பெண்ணிடம் பணம் விஷயத்தில் ஏமாற்றியுள்ளார் அல்லது வேறு ஏதேனும் குற்றச்சாட்டு சொல்லிட வேண்டுமா? இப்படியாக நாம் சொல்லிடலாமா? இல்லை. சபையினுடைய நலனுக்காக தீமை பேசுவதும் நன்மை வரத்தக்கதாக தீமை செய்வதும் நமது கடமையாக இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. ஆனால் பழைய சிருஷ்டியானது தீமை பேசிடுவதற்கான ஒரு வாய்ப்பினை எப்போதும் விரும்புகின்றது. அவனுக்கு பகுதி வாய்ப்பினை கொடுத்து பாருங்கள். அவன் அனைவரிடமும் தான் அறிந்தவற்றை உடனே சொல்லிவிடுவான். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி, ஒருவேளை நாம் அச்சபையாரின் ஓர் அங்கத்தினனாய் இருப்போமானால் நாம் இப்படி முன்மொழியப்பட்டிருக்கும் சகோதரனிடத்திற்கு போய் அவரிடம், சகோதரன் ஏ அவர்களே, யாரிடமும் தெரிவித்திட நான் விரும்பிடாத உங்களை குறித்த சில காரியங்களை நான் அறிய வந்துள்ளேன். அருமையான சகோதரனே, உங்களை குறித்து தீமை பேசிட நான் விரும்பவில்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இக்காரியமானது தவறு என்றும் இந்த சபையார் உங்களை தெரிந்தெடுப்பது முறையாக இருக்காது என்றும் நான் எண்ணுகின்றேன். இக்காரியத்தினை நான் சபையாரிடத்தில் சொல்ல விரும்பவில்லை. ஊழியம் புரிய நீங்கள் மறுப்பு தெரிவிப்பீர்களா என்று உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகின்றேன். தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நீங்கள் மறுத்து விடுவீர்கள் என்று நீங்கள் வாக்கு தந்தால் அதுவே போதும். இல்லையேல் ஒருவேளை என் கருத்து சரியல்ல என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் காரியத்தை சபையாரிடத்தில் வெளிப்படையாய் கூறிடுங்கள். ஒருவேளை இதை நீங்கள் செய்யவில்லை எனில் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்க மாட்டீர்கள் எனில் அப்புறம் நான் காரியத்தை வெளிப்படையாய் சொல்ல வேண்டியிருக்கும். நான் அறிந்திருப்பதை நான் சொல்ல வேண்டியிருக்கும். ஏனெனில் நான் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதை நீங்களும் அறிவீர்கள். உங்களிடத்தில் நான் அன்புடன் தான் வந்துள்ளேன் மற்றும் உங்களுக்கு தீங்கு செய்வதற்கான விருப்பம் எனக்கு இல்லை என்று சொல்லிடலாம். ஒருவேளை அச்சகோதரன், சரி சகோதரன் அவர்களே, முன்மொழியப்பட்டதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் மற்றும் நீங்கள் குறிப்பிடும் காரியம் குறித்த விஷயத்தில் நான் ஜெயங்கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறேன் என்பாரானால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவரிடம் சொல்லலாம்.
இப்படியான விதத்தில் அந்த சகோதரனுக்கு நன்மை செய்கின்றவர்களாய் இருப்போம் என்று நாம் எண்ணுகின்றோம். தீங்கிழைக்கிறதற்கு அல்லது சண்டை சச்சரவுக்கு ஏதுவானவைகளிலிருந்து நாம் சபையாரையும் பாதுகாக்கிறவர்களாயும் மற்றும் சமாதானத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருப்போம். ஒருவேளை இப்படியாக இல்லாமல் அச்சகோதரன் எதிர்த்து வாக்குவாதம் பண்ணுவாரானால் நாம் அவரிடம், ஒருவேளை முன்மொழியப்பட்டதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளவில்லையெனில் இக்காரியத்தினை நான் சபைக்கு விவரிப்பேன் என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். ஏனெனில் நீங்கள் உங்களது ஜீவியத்தின் நடத்தையினை அங்கீகரித்து அதை திரும்பவும் தொடருவதாகவும் கூறுகின்றீர்கள் என்று சொல்லிடலாம். ஆனால் ஒருவேளை காரியம் சகோதரனுடைய வாழ்க்கையில் நீண்ட காலத்திற்கு முன்னதாக நடைபெற்ற காரியம் பற்றியதாய் இருக்கின்றது. ஒன்றோ அல்லது இரண்டோ அல்லது 5 அல்லது எத்தனையோ வருடங்களுக்குள்ளாக இப்பொழுது அவரும் முற்றிலுமாய் மாற்றமும் அடைந்து விட்டவராக இருக்கின்றார். அவர் பழைய நடத்தை நின்று மாறியிருப்பாரானால் நாம் மகிழ்ச்சி அடையலாம். நாம் அச்சகோதரனிடத்திற்கு சென்று, சகோதரனே, நீங்கள் தேர்ந்தெடுத்தலின் இடம்பெற பங்கெடுப்பதை நான் கவனிக்கிறேன். உங்களது வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றமடைந்துள்ளதா என்று கேட்கலாம். அவர் ஒருவேளை, ஆம் சகோதரனே, என் வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றமடைந்துள்ளது என்று சொல்வாரானால் நாம் மகிழ்ச்சி கொள்ளலாம். ஆனால் ஒருவேளை அச்சகோதரன் கோபமடைந்து இது உங்கள் காரியமல்ல என்று சொல்வாரானால் நாம் அவரிடம், சகோதரனே, இதை குறித்து சபையாருக்கு நான் தகவல் கொடுத்திட வேண்டும். உங்களது நடக்கையின் வாயிலாக நீங்கள் முற்காலத்தில் மேற்கொண்ட அதே நடத்தையை இப்பொழுதும் மேற்கொள்கிறீர்கள் என்பது சுட்டி காண்பிக்கப்படுகின்றது. ஒருவேளை நான் அத்தகைய தவறு செய்திருந்தேனாகில் மற்றும் தொடர்ந்து செய்து வருகின்றேனாகில் என் நடத்தை கண்டிக்கப்பட விரும்பிடுவேன். ஆகையால் உங்களை மூப்பராகவோ அல்லது உதவிக்காரராகவோ பெற்றிருக்க வேண்டுமா என்பதை சபையார் மறுபடியும் சிந்தித்து பார்க்கத்தக்கதாக இவ்விஷயத்தை குறித்து நான் தகவல் கொடுத்திடுவேன் என்று சொல்லிடலாம். ஆனால் ஒருவேளை அச்சகோதரன் சபையில் ஏதேனும் ஊழியத்திற்கென முன்மொழியப்படவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவரது கடந்த காலம் நம்முடைய காரியமல்ல என்று நாம் கருதிட வேண்டும். இறுதி புத்திமதி. மற்றவருடைய உண்மையான நலனுக்கடுத்த காரியங்களுக்கு தீங்காய் இருக்கும் எதுவும் ஒருபோதும் பேசப்படக்கூடாது. மற்றவர்கள் குறித்துள்ள நம்முடைய வார்த்தைகளில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். சகோதரர்கள் சிலரை நம்பி வேறொரு சகோதரன் அல்லது சகோதரிக்கு அவப்பெயர் தேடித்தரும் சம்பவங்களையும் அவரது பலவீனங்கள் சிலவற்றை வெளிப்படுத்தும் சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையானது கர்த்தருடைய பிள்ளைகள் சிலரிடத்தில் காணப்படுகின்றது. சகோதரனுடைய அபூரணங்களை இப்படி வெளிப்படுத்திடும் தன்மையானது நிச்சயமாகவே மூடி போடுகிற அன்பாய் இருக்கிறது இல்லை. 1 பேதுரு 4:8. இந்த ஒரு தன்மையை கூட இன்னமும் ஜெயம் கொள்ளாத நிலைமையில் நீண்ட காலமாய் இடுக்கமான வழியில் காணப்படுகின்றதான சிலரை நாம் அறிவோம். இவர்கள் தாங்கள் விமர்சிக்கின்றதான சகோதரனை அல்லது சகோதரியை போன்றே தங்களுக்கும் பலவீனங்கள் அநேகமாக தெளிவாகவே காணப்படுகின்றது என்பதை மறந்துவிட்டார்களா? நம்முடைய ஆதார வசனத்தில் இடம்பெறும் ஆண்டவருடைய கட்டளையை இவர்கள் புறக்கணிக்கின்ற காரியமானது இவர்கள் தங்கள் சொந்த வளர்ச்சியில் குறைவுபட்டிருப்பதை நிரூபிக்கின்றதாய் இருக்கின்றது. எனினும் இவர்கள் தீமை பேசுகின்றார்கள் என்று சுட்டி காண்பிக்கப்படும் போது அநேகமாக கோபம் அடைகின்றவர்களாகவும் காணப்படுகின்றனர். இவை அனைத்தும் தூற்றுதல்களாக இருக்கின்றது என்றும் இது ஒரு சகோதரன் அல்லது
சகோதரருடைய நற்பெயரை மங்க பண்ணுகிறதா இருக்கின்றது என்றும், இது தேவ வசனத்தினால் மறுபடியுமாக முன்வைக்கப்பட்டதான கட்டளையை நேரடியாக மீறுவதாக இருக்கின்றது என்றும், நற்பெயரை களங்கப்படுத்துதல் என்பது இன்னொருவருடைய நற்பெயரை திருடுவதாக இருக்கும் என்றும், கிறிஸ்துவின் பின்னடியார்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு சீக்கிரமாய் கண்டுகொள்வார்களோ அவ்வளவு சீக்கிரமாய் இவ்விஷயமானது கர்த்தருடைய பார்வையில் விகாரமானதாய் காணப்படுவதை உண்மையில் கண்டுகொள்வார்கள். இக்காரியத்தினை தெய்வீக கண்ணோட்டமாகிய ஒரே உண்மையான கண்ணோட்டத்திலிருந்து ஒரு விசை பார்த்த பிற்பாடு மாம்சம் மற்றும் பிசாசின் இத்தகைய கிரியைகளை ஜெயங்கொள்வதற்கான முடிந்த மட்டிலுமான மகா வீரியத்தில் தேவபிள்ளை விழித்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை வாசிக்கின்றதான ஒவ்வொருவரும் அவனது அல்லது அவளது சொந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அவனது அல்லது அவளது சொந்த நடத்தை குறித்து எண்ணி பார்த்து நானோ என்று கேள்வி கேட்டுக்கொள்ளட்டும். சீக்கிரத்தில் வர இருக்கின்றதான ராஜ்யத்தில் ஓர் இடத்தினை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரமாய் கருதப்படத்தக்கதாக ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் ஒருவேளை காணப்படக்கூடிய துர்க்குணம், பொறாமை, புறங்கூறுதல் மற்றும் வாக்குவாதம் எனும் பழைய புளித்த மாவை அவன் அல்லது அவள் தேவனுடைய பிரியமான குமாரனுடைய சாயலாகத்தக்கதாக பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுவார்களாக. மாம்சம் மிகவும் தந்திரமுள்ளது மற்றும் தனக்கென்று அனைத்து விதமான சாக்கு போக்குகளையும் முன்வைக்கும் போக்குடையதாகும். ஒவ்வொருவரும் இக்காரியத்தினை தனிப்பட்ட விதத்தில் இருப்பதை ஆராய்ந்து பார்க்கிற காரியமாக்கி கொள்வார்களாக. நம்முடைய குணங்களை பூரணப்படுத்துவதற்கு வெகு சொற்ப காலமே இருக்கின்றது என்று நாம் நம்புகின்றோம். முன்பு ஒருபோதும் இல்லாத அளவுக்கு கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று மிக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோமாக. சங்கீதம் 141:3. ஆமென்.